ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 108 திவ்யதேச வைபவங்களில் இன்னைக்கு நாம் 73வது திவ்யதேசமாக திரு ஆரன் விளை, அதாவது ஆரன்முளாய் என்று அழைக்கப்படக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய மலைநாட்டு திவ்யதேசங்களிலே கடைசி திவ்யதேசமாக வரக்கூடிய திரு ஆரன் விளை. இந்த திவ்யதேசத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்க போகிறது தொண்டை நாட்டு திவ்யதேசங்கள். தொண்டை நாட்டு திவ்யதேசங்கள் காஞ்சிபுரம் ஆரம்பித்து காஞ்சிபுரத்துக்கு அடுத்ததில் திருத்தன்கா, இப்படி ஒவ்வொரு திவ்யதேசமாக திருவெகா, திருவார்க்களம், திருப்புட்குழி, திருநின்றவூர், திருநீர்மலை, திருக்கடி, திருவல்லிக்கேணி இன்க்ளூடிங் திருக்கடிகை வரைக்கும், திருக்கடல் மலை, திருக்கடிகை வரைக்கும் பார்க்க போகிறோம். அது அடுத்த 22 திவ்யதேசங்கள் தொண்டை நாட்டு திவ்யதேசங்கள். 22 திவ்யதேசங்களுக்கு அப்புறமா இருக்கிறது 13 திவ்யதேசங்கள் வடநாட்டு திவ்யதேசங்கள். இப்படியாக இப்போ நாம் பார்க்க போகிறது ஆரன்முளா, திரு ஆரன் விளை என்றும் ஆரன் முளை, 6 முளைகளை கொண்டதாக இருக்கக்கூடியதாக இந்த திவ்யதேசம் அமைந்திருக்கிறது. திருச்செங்குன்னூர் அப்படிங்கிறத கேரளாவில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 7 கிலோமீட்டரும், கொட்டாரக்காரா எல்லாருக்கும் நல்லா தெரியும், கொட்டாரக்காராலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திவ்யதேசம் இந்த ஆரன்முளா. அதில் பெருமாள் திருக்குறளப்பன், இதுக்கு முன்னாடியும் இதே பெருமாளுடைய திருநாமத்தை கேள்விப்பட்டிருக்கும். திருக்குறளப்பன், பாம்பனையப்பன், சேஷசயனர். அதாவது பெருமாள் திருக்குறளப்பன் தாயார் பத்மாசனி தாயார், வேதவியாச சரஸ், அதாவது பம்பா நதி என்று சொல்லக்கூடிய வியாச தீர்த்தம், இது இந்த தீர்த்தமாக கொள்ளப்படுகிறது. விமானம், வாமன விமானம், ஒரு விசேஷம் இந்த இடத்துல. வாமன விமானம் பிரம்மனுக்கும் வேதவியாசருக்கும் அர்ஜுனனுக்கும் பலருக்கும் பிரத்யக்ஷம். மங்களாசாசனம், நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்யதேசங்களிலே மிக அழகான அருமையானதொரு திவ்யதேசம் திரு ஆரன் விளை. இந்த திவ்யதேசத்திற்கு எம்பெருமான் நம்மாழ்வார் ரொம்ப அதீதமாக போற்றப்படும். நாம் பெறா பேறு பெற்றார் போலே அப்படின்னு சாதிக்கிறார். அவ்வளவு ஒவ்வொரு திவ்யதேசத்தையும் ஏற்றமாக கூறக்கூடிய நம்மாழ்வார் இந்த திவ்யதேசியை மிக மிக ஏற்றமாக கூறுகிறார். அதாவது எங்கள் பிரான் அன்புற்று அமர்ந்து உரைகின்ற அணில் பொழில் சூர் திருவாரன் விளை அப்படின்னு சாதிக்கிறார் திருவாழ்வழியில். பரமதம் கிடைச்சா கூட வேண்டாம், தெளிவிசும்பு ஏறலுற்றால் திருவாரன் விளையதனை மேவி வலம் செய்து கைதோழ கூடுங்கால் எனும் என் சிந்தனையே. என்னுடைய சிந்தனை பரமபதமே கிடைத்தா கூட வேண்டாம், இந்த திருவாரன் விளையில் இருக்கக்கூடிய இந்த பெருமாளை நான் தொழுது கொண்டே இருந்தேனே ஆனால் எனக்கு அனைத்தும் கிட்டும் அப்படின்னு சாதிக்கிறார் திருவாய்மொழியில் நம்மாழ்வார். ஏன் அப்படின்னு சாதிக்கிறார்? அதாவது வியாசருடைய தவத்திற்கும் உயர்ந்து 2 பேர் தவம் பண்ணிருக்கார் இந்த திவ்யதேசத்தில். ஒன்று வியாசர் தவம் பண்ணிருக்கார், இன்னொன்று பிரம்மதேவன் தவம் பண்ணிருக்கார். அதாவது பிரம்மதேவனுக்கு நம்ம நாராயணத்திலே பார்த்தோம், அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அவர் என்னதான் எவ்வளோதான் இருந்தாலும் இந்த சார்ஜ் இறங்கி போயிடுறது. ஏன் தெரியுமா? எல்லாரையும் தங்கிட்டேருந்து படைப்பு தொழில் பண்ணிகிட்டே இருக்கார். படைப்பு தொழில் பண்ணுறது மட்டும் இல்லை, யாராவது ஏதாவது வரம் கேட்டால் பிரம்மதேவனை குறித்து தான் தவம் பண்ணுவாள். போன உடனே வரத்தை கொடுத்துருவார். இந்த வரத்தை கொடுத்து இவருடைய சார்ஜ் எல்லாம் இறங்கிடுறது. அப்பப்போ இவர் தவம் பண்ணி சார்ஜ் ஏற்றிக்கிறார். இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டு. இந்த இடத்துல தவம் பண்ணால் இது, மேட்டிலே தவம் பண்ணால் இது, அரச மரத்து நிழலிலே தவம் பண்ணால் இது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் நாம் வச்சுக்கிற மாதிரி அவரும் வச்சுட்ருக்கார். அந்த மாதிரி ஒவ்வொரு திவ்யதேசத்திலே தவம் பண்ணணும்னு இந்த திவ்யதேசத்திலே தவம் பண்ணுறார். இந்த திவ்யதேசத்திலே தவம் பண்ணுற போது அவருக்கு என்னன்னா, இந்த மது கைட்டவர்கள் வேதங்களை திருடிண்டு போயிட்டுருக்காங்க. இது நம்ம வேற ஒரு திவ்யதேசத்துலையும் பார்த்தோம், நாராயணியத்துலையும் பார்த்தோம். திருடிண்டு போயிடுறான் மது கைடவர்கள். இவர் என்ன பண்ணுறது என்னன்னு தெரியல, முழிச்சுன்னு இருக்கார். பெருமாள்கிட்ட போய் கேட்கலான்னா லஜ்ஜை. எப்படி கேட்குறது? அவர் கொடுத்து நீ பாதுகாப்பாக வச்சுக்கோன்னு பொருளை கொடுத்தா, கல்யாணத்தில் நம்ம உட்காந்துருக்கோம், நம்ம கிட்ட நம்முடைய சிஸ்டரோ வேறு யாரோ பொண்ணோ வேறு யாரோ இதை வச்சுக்கோப்பா, அதை ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால், ஒரு 2 நிமிஷம் நைட்டு பூரா நம்ம தேங்காய் பை போட்டு தூங்கிறதுல, இந்த தூங்காமல் இருந்ததில் அந்த ஒரு நிமிஷம் தூங்கிட்டு கீழே விழுந்து உடஞ்சி கொடுத்தோன்னா என்ன பண்ணுவாள்? அந்த அளவுக்கு அசக்தையாக இருக்கிறது
இது நடக்கக்கூடியது. அது பிரம்மதேவனுக்கே நடந்திருக்கு. இவர் அசக்தியாக உட்கார்ந்துருக்கார். அந்த சமயம் பார்த்து மது கேடவர்கள் வேதங்களை திருடின்னு போயிட்டார். இவர் பெருமாள்கிட்ட முறையிடணும். என்ன பண்ணுறது, ஆற்றல் போயிடுத்து, ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு இடமா வர அதாவது இப்போது உடனே நீங்கள் கேட்கலாம், ஏன் சுவாமி ரீசார்ஜ் பண்ணணும்னா எவ்வளோ திவ்யதேசங்கள் இருக்குது, ஒவ்வொரு இடத்துக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாமே அப்படின்னா கரெக்டு தான். இப்போது நம்ம சாம்சங்னு ஒரு ஃபோன் வச்சுட்டுருக்கோம், ரியல்மின்னு ஒரு ஃபோன் வச்சுட்டுருக்கோம், ஹுவாயின்னு ஒரு ஃபோன் வச்சுட்டுருக்கோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஹெட்ஸுன்னு போட்டிருப்பா. ரீசார்ஜ் ஹெட்டு வேறு வேறு மாதிரி இருக்கும். இதை கொண்டு அதில் வச்சோம்னா ரீசார்ஜ் ஏறும், சில சமயத்தில் ஏறாது. எதுக்கு எது தேவையோ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாத்துக்கும் ஒயர் ஒன்று தான், சி டைப்பு தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இதை போட்டு சொருகில்லாமல் ரீசார்ஜ் ஆகிடுமான்னா ஆகாது. அது எந்த இடத்திற்கு எது பொருந்துமோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலையும் அந்த இடத்துக்கு ஆகாது. இவருக்கு எது தேவையோ, நமக்கு எது தேவையோ, எந்த அளவுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கணுமோ அந்த இடத்தை தேடி பெருமாளை தேடி வந்துன்னு இருக்கார். இந்த இடம் இவருக்கு சூட்டாரு. இந்த இடத்துல பெருமாளை தேடி இவர் வந்து அவருக்கு வரச்சேவே ஒரு பெருமாள் ஞானப்பிரானாக விளங்கக்கூடியவன். எப்படி தனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு வர்றார். இப்போ நாம் தசாவதாரம் கால்குலேட் பண்ணுறோம், அந்த மாதிரி தசாவதாரம் இல்லையே. மத்ஸ்ய கூர்ம வராக நாரசிம்ம வாமனங்கிற வழியில் கிடையாது. நம்ம இதை நாராயணத்துலேயும் பார்த்தோம், பாகவதத்துலேயும் இப்படி இருக்குது. முதல்ல மத்ஸ்யாவதாரம் கிடையாது. அந்த மாதிரி இவர் நினச்சி வாமனாத் அவதார மூர்த்தியை நினச்சிட்டு வர்றார். அதனால் வாமனனாக இவர் காட்சி தரணும்னு எதிர்பார்க்கிறார் பெருமாள்கிட்ட. பெருமாள் மனம் இறங்கி வாமனனாக காட்சி தருகிறாராம் இந்த திவ்யதேசத்தில். திருக்குறள் அப்பனாக காட்சி தருகிறார் இந்த திவ்யதேசத்திலே அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுகிறது. இதெல்லாம் உண்மைதான். இதற்கு அடுத்தது இன்னொரு கதை. அதாவது நம்ம நிறைய கேரள திவ்யதேசங்களில் பார்த்துருக்கோம், பஞ்ச பாண்டவர்கள் வந்து தவம் செஞ்சா அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் சகாதேவனுக்கு ஒரு இடம் கனெக்ட் ஆச்சு, நகுலனுக்கு ஒரு இடம் கனெக்ட் ஆச்சு, பீமனுக்கு ஒரு இடம் கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி வரைச்சி அர்ஜுனன் தேடிட்டு வரான். அர்ஜுனனுக்கு ரொம்ப நாளாக ஒரு மனக்குறை. இந்த அர்ஜுனனுக்கு அப்பப்போ இந்த மனக்குறை வந்துடும். திடீர்னு துரோணரோட இருப்பான். துரோணரோட இருக்கச்சே அவனுக்கு வந்து யார் யாரோ நம்முடைய இதுவை திருடிட்டு போகிறாளே, கலையை திருடிட்டு போகிறாளே, ஒருவேளை நமக்கு முன்னாடி கர்ணன் வந்துடுவானோ, நமக்கு முன்னாடி துரியோதனன் வந்துடுவானோ அப்படிங்கிற மனக்குறை ஆரம்பத்திலேருந்தே உண்டு அர்ஜுனனுக்கு. ஏன்னா எல்லாருமே காம்படிட்டர்ஸ். யார் எந்த சமயத்தில் காம்படிஷனை வின் பண்ணுவான்னு இவனுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு மனசு. கர்ணன் தன்னோட முன்னே வந்துட்டானே, அந்த சமயத்தில் வந்து காப்பாற்றலை அப்படின்னா, பீஷ்மரோ துரோணரோ காப்பாற்றலைன்னா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? அதனால் இவனுக்கு மனசுக்குள்ளே கர்ணன் மேலே ஒரு வெறுப்பு விதைக்கப்படுகிறது. அந்த வெறுப்பு அது மட்டுமல்ல, யாருக்குமே தான் கூட ஃப்ரெண்டாக இருந்தால் பிடிக்கும், தன்னுடைய எதிரி கூட நண்பனாக இருந்தால் பிடிக்காது. துரியோதனனை எதிரி என்று சித்தரித்து விட்டார்கள். நான் அரசியலில் முதல்ல யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை யுவர் எனிமி, தென் ஒன்லி யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை யுவர் ஃப்ரெண்ட். அப்போ தான் நீ முன்னேற முடியும். அதனால் இவன் எதிரின்னு துரியோதனன் சித்தரிச்சுட்டான். அதற்கு ஏற்ற மாதிரி துரியோதனும் இந்த 5 பண்ட பாண்டவர்களையும் எப்போ பார்த்தாலும் எனிமையாக தான் ட்ரீட் பண்ணான், விரோதியாகத்தான் ட்ரீட் பண்ணான். அவனோட போய் கர்ணன் சேர்ந்தது என்பது இவனுக்கு பிடிக்கல அர்ஜுனனுக்கு. அதனால் அர்ஜுனனுக்கு கர்ணன் மேல் ஒரு வெறுப்பு. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு வெறுப்பு. தாம் போகிற இடத்துல வேறு யாரும் வரக்கூடாது, வேறு யாரும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நினைக்கிறது தான். அதுவும் அதனால தான் ஏக்கலைவனை தன்னை விட அவன் மேலே வந்துடுவான்னு துரோணன் மூலியமாக கட் பண்ணி விட்டான். அந்த மாதிரி திரௌபதியினுடைய சுயம்வரத்திற்கு போகச்சே அங்கே கர்ணன் வந்திருக்கிறானாம். கர்ணன் தனியாக வந்தானா, யார் கூட வந்தான்ங்கிறது வேற ஒரு கதை. அந்த கர்ணன் அங்கே வந்திருக்கிறான் இவனுக்கு பார்த்த உடனேயே கடுப்பாயிடுது. ஆரம்பத்திலேருந்து கர்ணனை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன் இப்படியாக. அதனால் கர்ணன் மேலே அவனுக்கு ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்பினால் அவனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். அதற்கு கிருஷ்ணனும் வழிகோலுகிறான். கிருஷ்ணன் சொல்கிறான், இந்த சமயம் சரியான சமயம், நான் போய் அவங்ககிட்ட இருக்கிற தர்ம தேவதை தர்மங்களை எல்லாம்
அபகரித்து கொண்டு வந்து விடுகிறேன். எப்படின்னு கேட்குறான். அது உனக்கு என்னடா கவலை, எனக்கு என்ன கவலை, நான் பார்த்துக்கிறேன், நீ நாங்கன்னு சொல்கிறேன், நீ அவனை அடிச்சிடுங்கிறான். ஆயுதம் ஏந்தாத ஒருவனை அடிக்கக்கூடாது, அம்மா என்று கதறக்கூடியவனை அடிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு சில நேதிகள்லாம் இருக்குது, தர்மங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் போர்லன்னு இருக்குது. ஃபாலோ பண்ணுறாளாங்கிறது வேறு விஷயம் இருந்தது. இதே மாதிரி இந்த மகாபாரத போர்லையும் இருந்தது. கிருஷ்ணன் போனார், அவனுடைய தர்மங்களை வாங்கி கொண்டு இவன்கிட்ட சொல்கிறார், இப்போ அடி அப்படின்னுட்டு. அப்பையும் அவன் கேட்குறான், கொஞ்சமாவது நியாயம், என்ன கையில் அவங்ககிட்ட வில் வாழ் எதுவுமே இல்லையே, நான் எப்படி அனுப்பேன்னு. கவலையே படாத தொபார் அப்படின்னு சக்கரத்தை தூக்கினோடனே, சக்கரம் ஒரு ஆயுதம். இவருக்கு நன்னா தெரியும், யாருக்கு, பகவானுக்கு, சக்கரம் ஒரு ஆயுதம் அப்படிங்கிறதுனால தான் பீஷ்மர் கேட்டார், நீ சக்கரம் எடுக்கக்கூடாதுன்னு. இருந்தாலுமே பகவான் சக்கரம் எடுத்தார். எதுக்கு? சக்கரமும் ஒரு ஆயுதம். அது சரி சுவாமி, சக்கரம் ஒரு ஆயுதம், கதை ஒரு ஆயுதம், வில் ஒரு ஆயுதம், சங்கு எப்படி சுவாமி ஒரு ஆயுதமாகும்? சரியான கேள்வி தானே. இதற்கு விடையை நம்ம பார்த்துருக்கோம். என்ன அதை பார்த்தோம்னா இந்த திவ்யதேசத்தை பார்க்க முடியாது. இப்படியாக சக்கரத்தை கையில் எடுத்த உடனே அடித்து விட்டான். அடித்து கர்ணன் இறந்து விட்டான். அந்த நிமிடம் வரையிலும், அந்த நொடி வரையிலும் கர்ணன் யார் என்று அர்ஜுனனுக்கு தெரியாது. அடிச்சுட்டான். அடித்து கர்ணன் கீழே விழுந்த பின்பு, தன்னுடைய தாயின் ஓலம் கேட்ட பின்பு அங்கு சென்று பார்க்கிறான். கர்ணன் தன்னுடைய சகோதரன், மூத்த சகோதரன் என்பது நிர்ணயமாகிறது. அந்த இரத்த பாசம் என்னதான் இருந்தாலுமே, அடுத்தவன் அடித்தான்னா பரவாயில்ல, நாம் அடிச்சிட்டோமே, மனசுக்குள்ளே உறுத்த ஆரம்பிச்சுடுது. அது மட்டுமல்ல, கர்ணனுக்கு முன்பே அவனுடைய அனைத்து குழந்தைகளும் இழந்து விட்டான் கர்ணன், தன்னை போலவே. அது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்டதொரு சகோதரனை நாம் வீழ்த்தி விட்டோமேனு மனசுக்குள்ள உறுத்தல் இருந்துட்டே இருக்கு அர்ஜுனனுக்கு. இவன் ஒவ்வொரு இடமா க்ஷேத்ராடனம் வரைச்சே நமக்கு இந்த இடத்துல தீர்வு கிடைக்குமா? சில பேர் இப்போது பல பேருக்கு என்னென்ன, இப்போ குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு ஒவ்வொரு இடமா போய் பண்ணுறா. சுவாமி, நானும் கிட்டத்தட்ட ஒரு 25 திவ்யதேசங்கள் போய் சேவிச்சுட்டேன் சுவாமி, எனக்கு குழந்தை பாக்கியமே வரலையே. உனக்கு அது கூட கனெக்டிவிட்டி இருக்கணும்ப்பா. அந்த சார்ஜர் எது செட் ஆகுதுன்னு தெரியலையே, எல்லாத்தையும் போட்டு பார்க்குறோம், ஏற மாட்டேங்கிறதே இல்லையா? எந்த சார்ஜில் போட்டால் ஃபாஸ்ட்டாக ஏறும். இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வேறு இருக்குது, ஆர்டினரி சார்ஜிங், ஃபாஸ்ட் சார்ஜிங். எதில் போட்டால் ஃபாஸ்ட்டாக ஏறும்னு வேறு இருக்குது. அந்த மாதிரி எது கனெக்ட் ஆகுதுன்னு தெரியலையேன்னு இவனுக்கு மனக்குறை. இந்த இடத்துக்கு திவ்யதேசத்துக்கு வரான். இந்த திவ்யதேசத்துக்கு வரான். இவனுக்கு இந்த திவ்யதேசத்தில் ஒரு பளிச்சுன்னு ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி இருக்கு. ஏதோ இந்த திவ்யதேசம் நமக்கு ஒத்து போறாப்புல இருக்கு. ஏன்னா பகவான் திருவாரன் மேலையிலே சங்கு சக்கரத்தோடு மகாவிஷ்ணு ரூபியாக யாருக்கு, பிரம்மாவுக்கே காட்சி கொடுத்துருக்கார். அப்படின்னா நம்ம கூட இருந்த மகாவிஷ்ணு, அதாவது கிருஷ்ணன், அவனுக்கு அப்படியே அந்த கண் முன்னாடி அந்த காட்சி போகிறது. எப்படி போர்லே தான் கண்டானோ மகாவிஷ்ணுவாக, அப்போ மறந்து போச்சு, உடனே அந்த க்ஷணம் மறந்து போச்சு. இருந்தாலும் அந்த மாதிரி இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது சுவாமி. நமக்கு நினைப்போம், சரியாக மனசில் நினைவு வராது. இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பேசிட்டு இருப்போம். கல்யாணத்தில் பார்க்கச்சு அவர் கிராஸ் பண்ணி போயிடுவார். அந்த மாதிரி இவனுக்கு அந்த நினைவு வருகிறது. அந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணுறான். என்னன்னு தவம் பண்ணுறான் பெருமாளனுக்கு? பெருமாளை, நீ சொல்லித்தானே நான் அந்த பாவத்தை செய்தேன், இருந்தாலும் ஒரு பாவம் ஆயிற்றே, அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடு. எது? கர்ணனை, என்னுடைய சகோதரனை. நான் கையில் ஆயுதம் இல்லாமல் உன்னை நம்பி நீ ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்னது போல், நீ ஆயுதம் எடுத்தது போல் கர்ணன் எடுத்தது ஒரு ஆயுதம் என்று நம்பி அதையும் நான் ஏற்றுக்கொண்டு அவனை என்னுடைய வில்லினால் அடித்து மாய்த்து விட்டேன். அது என் மனதை உறுத்துகிறது. அதிலிருந்து எனக்கு விமோச்சனம் வேணும் அப்படின்னு இந்த பம்பா நதியிலே நீராடி. பம்பா நதி எப்படி இருக்குன்னா, இந்த க்ஷேத்திரத்தினுடைய வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த கதவை தொட்டுண்டு போகிறதா, அவ்வளவு க்ளோஸாக போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தேன்னா திருவேந்திரபுரத்தில் நம்ம பார்த்தோம். திருவேந்திரபுரத்தை பார்த்தோன்னா கடில நதி எப்படின்னா, மேற்கு வாசல் வழியில் அந்த வாசலை தொட்டுண்டே போகும் கடில நதி. அந்த மாதிரி திருவாரூரிலே
பம்பா நதி வந்து வடக்கு வாசலை தொட்டுண்டே போடலாம். அப்படிப்பட்ட ஒரு நதியிலே நீராடி இந்த விமான நிழலிலே இருக்கக்கூடிய வாமன விமான நிழலிலே இருக்கக்கூடிய வாமனனாக யாருக்கு காட்சி தந்தான்? பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி காட்சி தந்ததனால் அந்த வாமன விமான நிழலிலே இருக்கக்கூடிய திருக்குறளப்பன், பாம்பனை அப்பன் என்று சொல்லக்கூடிய சேஷாச்சல வாசா அப்படிப்பட்டவனை தன்னுடைய குற்றம் போக பரிகாரம் வேண்டி இவன் தவம் இருந்தான். தவம் இருந்த உடனே அவருக்கு பிரத்யட்சமானார். அந்த பிரத்யட்சமானவனை தனக்கு ஒரு உருவமாக சித்தரித்தான். அந்த உருவமாக வடித்து அந்த உருவத்தை என்ன பண்ணுறான்? 6 மூங்கில்களை எடுத்து அந்த மூங்கில்களை ஏல பண்ணி அர்ஜுனன் அழைச்சென்றோனா இந்த திருப்பணியை முடிக்கிறதுக்கு பெருமாளுக்கு அந்த பார்த்த பிரதிஷ்டை அப்படின்னு இந்த இடத்திற்கு சொல்லுவாள். இந்த திருக்கோயில் பணியை அர்ஜுனன் முடித்ததுனால, பார்த்தன் முடித்ததுனால பார்த்த பிரதிஷ்டையாக இந்த இடம் விளங்குகிறது. பிரணவ சித்தம் பரத்த விமுகம் ஆக்கும் ஆனந்த விருத்தி நீள் நகரினிலே என்று சாதிக்கிறதா ஆச்சாரிய ஹிருதயம். அதாவது பிரணவ சித்தம்னா, பிரணவம்னு ஓம்காரம், அந்த திரு ஆரன் விளை அப்படின்னு சொல்லக்கூடியதை விரும்பக்கூடியதாக பரமபத வாழ்க்கையில் ஆசையை இல்லாமல் இருக்கும் நிலையை உண்டாக்கக்கூடிய பரத்துவ விமுகம். பரத்துவம், அந்த பரத்துவத்தை விமுகமாக கொண்டக்கூடியது, ஆக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது நீள் நகர். இந்த நீள் திரு ஆரன் விளை என்று சொல்லக்கூடிய இந்த நகரிலே இவன் இந்த திருக்குறளப்பனை ஏழை பண்ண செய்கிறான். அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பெரிய நினைப்பு இவனுக்கு இருக்கு. யாருக்கு? அர்ஜுனனுக்கு. 6 மூங்கில் துண்டுகளாக அதை கட்டி, என பம்பை நதி இல்லையா, அந்த பம்பை நதியிலே மூங்கில், அங்கே இருக்கக்கூடிய மூங்கில் 6 மூங்கில்களாக கட்டி அந்த 6 மூங்கில்களை பிணைத்து அதிலே பெருமாளை ஏழ பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்கிறான். அதனால் இது பார்த்த பிரதிஷ்டா அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர் வழங்கப்படுகிறது. அதனால தான் இது 6 விளையாக 6 முளைகள், அதாவது முளை கொண்ட மூங்கிலை எடுத்துக்கொண்டு 6 மூங்கிலை எடுத்துக்கொண்டு வந்தால ஆரன்முளா என்றும் வழங்கப்படுகிறதுன்னு இந்த திவ்யதேச பிரபாவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக இந்த திவ்யதேசம் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு திவ்யதேசம். அது மட்டுமல்ல, வந்தோர்கள் அனைவரையும் வாழ வைக்கக்கூடிய திவ்யதேசமாக விளங்குகிறது. அது எப்படி வந்தவர்கள் அனைவரையும் வாழ வைக்கக்கூடியது அப்படின்னா, இதே அர்ஜுனனுடைய கதை தான் அடுத்தும் வருகிறது. அர்ஜுனன் துரியோதனன் சொன்னதற்கு ஏற்ப, தாங்கள் செய்த செயலுக்கு ஏற்ப 12 வருடம் வனவாசமும் 1 வருடம் அஜ்ஞாதவாசமும் இருக்க வேண்டும். அந்த 1 வருடம் அஜ்ஞாதவாசம் முடியும் முன்னே இவர்களை தெரியப்படுத்தி விட்டார்கள். துரியோதனன் ஐடென்டிஃபை பண்ணிட்டா இவன் இங்கே இருக்கா அப்படின்னு. ஆனால் அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வரணுமே, அவன் கையாலேயே அவனை உணர்த்த வேண்டுமேன்னு சண்டை செய்யணும்னு வரா. அந்த சண்டை செய்யணும்னு வரத்த இடத்துல இந்த அரசனுடைய பிள்ளையை அவன் தேரிலே அழைத்து கொண்டு வருகிறான். வர்றபோது தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து உபகரணங்களையும், அதாவது வில் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வன்னி மரத்திலே வைத்து விட்டு வந்துடுவிடார். இதனால் அந்த வன்னி மரத்தில் வச்சுட்டு வந்துட்டதுனால அதற்கப்புறம் எடுத்துக்கொண்டு வந்து சண்டை போடுகிறானாம் அர்ஜுனன். இதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த வன்னி மரத்திலிருந்து அந்த வன்னி மரத்திற்கு அவ்வளோ பவர். அப்படிப்பட்ட அர்ஜுனன் இங்கே வந்து இந்த பெருமாளை ஆராதிக்கிறான் என்றால் அவன் வைத்த அந்த வன்னி மரத்திற்கும் ஒரு பவர் இருக்கிறது. அது என்ன பவர் அப்படின்னா, இந்த வன்னி மரம் இங்கேயும் இருக்கிறது, ஸ்தல விருட்சமாக விளங்குகிறது வன்னி மரம். இந்த திருஆரன் விளையில இந்த அங்கேருந்து உதிர்றது இல்லையா, காய்களை உதிர்ப்பாளாம். இந்த நம்ம கிராமங்களில் பார்த்தோம்னா புளிய மரத்தில் ஒரு பெரிய கயிறை கட்டி அந்த இழுப்பா கீழே ஒரு பெரிய துணியை போட்டோ அல்லது போர்வையை போட்டோ உதிர்த்தாள்னா அங்கே இருக்கிற பழங்கள் எல்லாம் விழுந்துடும். அதாவது அவளுக்கு நன்ன தெரியும், காய்கள் உதிராது, பழங்கள் மட்டும் உதிரும். அந்த மாதிரி வன்னி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த காய்கள் உதிர்க்கச்சே அந்த உதிர்த்து அவைகளை குவியல் குவியலாக வச்சிருக்காளாம். எதுக்கு சுவாமி காயை எடுத்து குவியல் குவியலாக வைக்கணும்? 2 விஷயம். ஒன்று, இந்த வன்னி மர
காய்களை குவியல் குவியலாக வச்சுருக்கான்னா, யாருக்காவது பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நோய்கள் இருக்குது அப்படின்னா, இந்த நோய்கள் இருக்கிறவா இந்த பைசா கொடுத்து இந்த வன்னிமர காய்களை வாங்கி தலையை சுற்றி எரிந்து விடுவார்களாம். அந்த எரிந்து விட்டால் அந்த நோய் போய்விடும் அப்படின்னு ஒரு ஐதீகம். இப்போ நம்ம அந்த சில பேருக்கு தலையை சுற்றி எரியிறது அப்படிங்கிறது இன்றைக்கும் நம்ம பழக்கத்தில் வச்சுன்னு இருக்கோம். நம்முடைய சில கண்ணு பட்டுடும்னு சொல்கிறா இல்லையா, உனக்கு கண்ணு பட்டுருது, அதான் இந்த உடம்புக்கு வந்திருக்கு, அதனால் சுற்றி போட்டால் சரியாயிடும் அப்படின்னு நம்ம உள்ள ஒரு மரபு ஒன்று இருக்குது. அதே போன்ற இந்த உடம்பு சரியாகணும் அப்படின்னா இந்த வன்னி மர காய்களை வாங்கி அதை தலையை சுற்றி எரிந்து விட்டால் இந்த உடம்பு சரியாயிடும். ஏன்னா அர்ஜுனன் அந்த வன்னி மரத்தை தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். வன்னி மரத்திற்கு பலவிதமான, எப்படி பலா மரத்திற்கும் பனை மரத்திற்கும் வாழை மரத்திற்கும் ஒவ்வொரு மரத்திற்கும் விசேஷங்கள் உண்டோ, அதே மாதிரி வன்னி மரத்திற்கும் விசேஷம் உண்டு. இதே வன்னி மரத்தினுடைய விசேஷத்தை வேறொரு திவ்யதேச வைபவத்தில் நாம் பார்த்தோம். அந்த வன்னி மரத்தில் சுற்றி எரிந்து விட்டால் பெருமாள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இன்றும் இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது எல்லா குருவாயூரப்பன் கிருஷ்ணனுடைய கோவில்லையும், எஸ்பெஷலி குருவாயூரில் துலாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இங்கேயும் துலாபாரம் விசேஷம். திரு ஆரன் விரையிலும் துலாபாரம் விசேஷம், துலாபாரம் கொடுக்கறதுன்னு. அதில் என்ன இன்னொரு விசேஷம்னா, அந்த துலாபாரத்திற்கும் இந்த வன்னிமர காய்கள் இருக்கு இல்லையா, அதை வைத்து துலாபாரத்தை நிறுத்தி விடுவார்கள். அதற்குரிய பைசாவை கொடுத்துட்டு, பணத்தை கொடுத்து விட்டு அந்த காய்களை வாங்கி துலாபாரத்தை ஈக்குவல் செய்வா அப்படிங்கிறது அந்த துலாபாரத்திற்கு இருக்கக்கூடிய மேன்மை. இப்படியாக இந்த திவ்யதேசம் பலவித விசேஷங்களை கொண்டு விளங்குகிறது. இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அடுத்த விசேஷம் என்னன்னா, இது வெகு அருகாம். ஒன்று நம்ம பார்த்தோம், பம்பை நதி கரையில் இருக்குன்னு. பம்பை நதி அப்படின்னு ஒன்னே ரெண்டு விஷயம் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். யாரு? சபரி தான் ஞாபகம் வரணும். அடுத்தது ஐயப்பன் ஞாபகம் வரணும். அந்த ஐயப்பனுடைய விழாவும், ஐயப்பனுக்கு அப்படின்னா மகர ஜோதி தான் உடனே வருகிறது. அந்த மகர ஜோதி இங்கே வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய திவ்யதேசம். அதாவது இந்த மகர ஜோதி என்ன பண்ணுவான்னா, அந்த ஜோதியே என்று எங்கே ஐயப்பனுக்கு அங்கே மலையிலே மகர ஜோதி தெரிவிக்கப்படுகிறதோ அதே சமயத்தில் அந்த ஜோதியை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக பெருமாளின் சன்னதியிலே சேர்ப்பிப்பார்கள். அது ஒரு விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய திவ்யதேசம் இந்த திவ்யதேசம். இன்னும் ஒரு விசேஷம், பரசுராமருக்கு இங்கே தனி சன்னதி இருக்குது. பல வேணுகாமலுக்கு சன்னதி, ஐயப்பனுக்கு சன்னதி, விநாயகருக்கு சன்னதி, இப்படி இருக்கக்கூடிய இடத்துல பரசுராமருக்கும் சன்னதி இருக்கக்கூடியதாக இங்கே இருக்கிறது. இது இங்கே எல்லா மலைநாட்டு திவ்யதேசங்கள் இருக்கக்கூடிய ஆராட்டு எனும் விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தை மாத திருவோணத்தில் ஆராட்டு விழாவும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவும் இங்கே கொண்டாடப்படக்கூடியதாக இந்த திவ்யதேசம் விளங்குகிறது. இந்த திவ்யதேசத்தை திருவாய்மொழி 10 பாடல்கள் மூலமாக நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அதனுடைய ஒரு பாடல் விளக்கத்தை நம்ம பார்ப்போம். மலர் அடி போதுகள் என் நெஞ்சத்து எப்பொழுதும் இருத்தி வணங்க பலர் அடியார் முன்பு அருளிய பாம்பு அணை அப்பன் அமர்ந்து உறையும் மலரின் மணி நெடு மாடங்கள் நீடு மதில் திருவாரன் வினை. அப்போ எப்படி பண்ணிருக்கான் இது? பார்த்தன் பண்ணிருக்கச்சே பெரிய நீள் மதில் சுவராக நெடிய மாடங்கள் இருக்கக்கூடியதாக உலகம் மலி புகழ்பாட நம்மேல் வினை ஒன்றும் நில்லா கெடுமை. எந்த விதமான வினையும் இருக்காதாம். இந்த பெருமாளை சேவிச்சோம்னா அனைத்து விதமான வினைகளும் அகன்று போய்விடும் என்று சாதிக்கிறார் நம்மாழ்வார். அதாவது மலர் அடி போதுகள் எப்பொழுதும் தன் திருவடி தாமரைகளை என் உள்ளத்தின் என் நெஞ்சத்து எப்பொழுதும் இருத்தி வணங்க, என்னுடைய நெஞ்சத்திலே நான் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பேன், இருத்தி கொண்டிருப்பேன். அப்படிங்கிறது இத்தானது விகாரம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. என்ன வருந்தி அப்படிங்கிறது வருத்தி அப்படின்னு சொல்லச்சே இத்தானது விகாரம் அப்படின்னுவோம். அந்த மாதிரி இருத்தி அப்படின்னா இருந்தி அப்படிங்கிறத விட இருத்தினா கெட்டியாக பிடிச்சிக்கிறது, டைட்டன் அப் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை. அந்த மாதிரி இருத்தி, எப்பொழுதும் இருத்தி,
ஐ வில் ரீடைம் தட். வணங்க பலரடியார் முன்பு அருளிய பாம்பு அணை அப்பன். பலர் அடியார் முன்பு அருளிய சேஷாச்சனர், அதாவது பலர் அடியார்கள் இருக்கும், அவர்களுக்கு முன்னே அடியேனுக்கு அடியேனாக விளங்கிய எம்பெருமான் எங்கே பாம்பனை அப்பனாக அரவணை துயிலும் என் அப்பன் அமர்ந்து உறையும் மலரின் மணி நெடு மாடங்கள். அப்படியே எப்பொழுதும் மலரின் மணி நெடு மாடங்கள் அப்படின்னா மலர்களால் எப்பொழுதும் தூவப்பட்டதாக இருக்குமா? யார் சுவாமி மலர்களால் தூவா? நம்ம இப்போதான் 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், வெயிட் பண்ணிட்டு இருக்காளாம் தேவர்கள் எல்லாம், தேவாதி தேவர்களும் நித்தியசூரிகளும். பெருமாளுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும் நாம் பெருமாள் திருவடி தாமரைகளை மலர் தூவி வரவேற்கும் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தில் எப்படி பாகவதம் சாதிக்கிறது, எப்படி நாராயணியம் சாதிக்கிறது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அந்த மாதிரி தேவர்கள் மலர் தூவி பெருமாளை வணங்குவார்கள். அப்படிங்கிறதுனால மலரின் மணி நெடு மாடங்கள்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று, மலரின்னா பலவிதமான மலர்கள் அழகு சேர்க்கக்கூடியதாக இருக்கும். மலர் அப்படின்னா பலவித வண்ணங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வண்ணங்கள் பலவித வண்ணங்களும் பலவித அழகு சேர்க்கக்கூடியதாக இருக்கின்ற மணி நெடு மாடங்கள், ரொம்ப நீண்ட மாடங்கள், பெரிய விதேசமாக விளங்கி இருக்கப்போ நீடு மதில் திருவாரன் விளை அப்படிங்கிற பெரிய மதில்கள், நீண்டு உயர்ந்த மதில்கள், நீள் மதில்னா நீண்டு உயர்ந்த மதில்கள் கூடிய திருவாரன் விளை இருக்கக்கூடிய உலகம் மலி புகழ் பாட, உலகளாவிய புகழ் என்றென்றும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய, நம்மேல் வினை ஒன்றும் நில்லாமல் இருக்கக்கூடிய, கெடுக்கக்கூடிய, நம்முடைய வினைகள் அனைத்தையும் இல்லாமல் செய்யக்கூடிய இந்த திவ்யதேச அப்பனை என்னுடைய மனம் என்றென்றும் நாடுகிறது அப்படின்னு சாதிக்கிறார். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.